Good afternoon students, welcome to Botany online class. So last classல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டெரிடோபைட்டுகளுடைய முக்கியத்துவம், பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஸ்டீலினுடைய வகைகள், ஸ்டீலின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்டீல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மைய வாஸ்குலர் திசுக்களான அதாவது ஸ்டீல் என்பது வந்து பார்த்தோம்னா மைய வாஸ்குலர் திசுக்களான, ஸோ எதெல்லாம் அது உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைலம், புளோயம், மெடுலரி கதிர்கள், பெரிசைக்கிள், பித். ஸோ அப்போ ஸ்டீல் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா மைய வாஸ்குலர் திசுக்களாலான சைலம், புளோயம், மெடுலரி கதிர்கள், பெரிசைக்கிள், பித். ஸோ இவற்றை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த ஸ்டீல் அப்படின்றது, அதாவது வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னா முதன்மையா வந்து நம்ம என்னென்ன சொல்றோம்னா சைலம், புளோயம் வந்து வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப சைலத்தோட பணி என்ன அப்படின்னா, அதாவது நீர், ஓகேவா, நீரை வந்து வேர் மூலமா உறிஞ்சக்கூடிய நீரானது தாவரத்தோட மேல் பகுதி, அதாவது தாவரத்தோட எந்த அளவுக்கு உயரமா இருக்குதோ அந்த அளவுக்கும் அந்த கடத்திட்டு போவாங்க. யார் அப்படின்னா தண்ணியை, அதாவது நீரை கடத்துறவங்க வந்து சைலம். அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையின் மூலமா உருவாக்கக்கூடிய உணவை வந்து கடத்துறவங்க யார் அப்படின்னா புளோயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த மைய வாஸ்குலர் திசுக்களாலான இந்த சைலம், புளோயம், மெடுலரி கதிர்கள், பெரிசைக்கிள், பித் இவற்றை உள்ளடக்கியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டீலை வந்து பொதுவாக எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டீலோட எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து சைப்னோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டால், சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டோ ஸ்டீல் அதாவது இப்ப இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சைலம். இப்ப இது வந்து என்ன சொல்றோம் சைலம். இந்த சைலத்தை சூழ்ந்து யார் காணப்படுறாங்க அப்படின்னா புளோயம். சோ சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த புரோட்டோ ஸ்டீல்ல வந்து எத்தனை வகையா மேலும் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து ஆப்ளோ ஸ்டீல், ரெண்டாவது வந்து ஆக்டினோ ஸ்டீல், மூணாவது வந்து பார்த்தோம்னா ஆப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளெக்டோ ஸ்டீல், நாலாவது வந்து பார்த்தோம்னா கலப்பு புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். சோ இந்த ஆப்ளோ ஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்ளோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யாரு சொல்லலாம் அப்படின்னா செலாஜினெல்லா. அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து ஆக்டினோ ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது நட்சத்திர வடிவ சைலம். சோ இந்த நட்சத்திர வடிவ சைலத்தை சூழ்ந்து
ஓகேவா? சோ இந்த நட்சத்திர வடிவத்துல வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா சைலம் இருக்கிறாங்க. சோ இந்த நட்சத்திர வடிவ சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படுறது. நட்சத்திர வடிவ சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்டினோஸ்டீல். ஓகேவா? சோ இது வந்து சைலம், இது வந்து புளோயம். சோ நட்சத்திர வடிவ சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்டினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா லைக்கோபோடியம், லைக்கோபோடியம் செரேட்டம். அதாவது நட்சத்திர வடிவ சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்டினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா லைக்கோபோடியம் செரேட்டம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிளெக்டோஸ்டீல். இந்த பிளெக்டோஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது சைலமும் புளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளெக்டோஸ்டீல். சைலமும் புளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளெக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ வந்து இது புளோயம், இது சைலம், இது புளோயம், இது சைலம். அப்ப சைலமும் புளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி காணப்பட்டா அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளெக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்ட யாரை சொல்லலாம் அப்படின்னா லைக்கோபோடியம், லைக்கோபோடியம் கிளரேட்டம், லைக்கோபோடியம் கிளரேட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா கலப்பு புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். கலப்பு புரோட்டோஸ்டீல். புரோட்டோஸ்டீல் ஆனது சைலமானது புளோயத்தில் ஆங்காங்கே சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஆங்காங்கே சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சோ புரோட்டோஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அந்த புரோட்டோஸ்டீல் வந்து மேலும் வந்து பல வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆப்ளோஸ்டீல், ரெண்டு ஆக்டினோஸ்டீல், பிளெக்டோஸ்டீல், கலப்பு புரோட்டோஸ்டீல். ஆப்ளோஸ்டீல் அப்படின்றது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அது ஆப்ளோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் யாருன்னா செலாஜினெல்லா. அதே மாதிரி ஆக்டினோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நட்சத்திர வடிவத்துல சைலம் இருக்கும், அதை சூழ்ந்து புளோயம் இருக்கும். எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம் செரேட்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பிளெக்டோஸ்டீல் அப்படின்றது சைலமும் புளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி காணப்படும். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா லைக்கோபோடியம் கிளாரேட்டம் அப்படின்னு சொல்றோம். கலப்பு புரோட்டோஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது சைலமானது புளோயத்துல வந்து ஆங்காங்கே சிதறி காணப்படும். அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலப்பு புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா லைக்கோபோடியம், லைக்கோபோடியம் செர்னுவம் அப்படின்னு சொல்றோம். லைக்கோபோடியம் செர்னுவம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா யார் அப்படின்னா சைக்னோஸ்டீல். சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சைக்னோஸ்டீல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படுறது. ஆனா மையத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பித் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். மையத்தில் வந்து என்ன காணப்படும்? பித் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ பித். சோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பித் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். புரோட்டோஸ்டீலும் அதேதான், சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். ஆனா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மையத்தில் வந்து பித் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இந்த சைக்னோஸ்டீல வந்து மேலும் என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெளிப்புற புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். வெளிப்புற புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுலயே வந்துருது வெளிப்புற புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெளிப்புறம் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் வந்து இருப்பாங்க. ஓகேவா? சோ சைலத்தை சூழ்ந்து வெளிப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன இருப்பாங்க அப்படின்னா புளோயம் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா அதாவது சைலத்தை சூழ்ந்து வெளிப்புறம் புளோயம் இருப்பாங்க, மையத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பித் காணப்படும் அப்படின்னு சொல்றோம்.
சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து யார சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஆஸ்முண்டா யார சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்முண்டா அப்படின்னு சொல்றோம். வெளிப்புற குளோயம் சூல் சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெளிப்புற குளோயம் சூல் சைனோ ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த மாதிரி சோ மையத்துல வந்து பித்து இருப்பாங்க. பித்துக்கு அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னா சைலம். இங்க வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா குளோயம். ஓகேவா? ரைட். சோ இங்க வந்து குளோயம், இது வந்து சைலம், இது வந்து பித். அப்ப வெளிப்புற குளோயம் சூழ் சைனோ ஸ்டீல் அப்படின்னா சைலத்தை சூழ்ந்து வெளிப்புறம் யார் இருப்பாங்கன்னா குளோயம் காணப்படுவாங்க. சோ மையத்துல பித் இருப்பாங்க. வெளிப்புற குளோயம் சூழ் சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா ஆஸ்முண்டா அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இரண்டாவது டைப் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபுறம் குளோயம் சூழ்ந்த ஓகேவா சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இருபுறம் குளோயம் சூழ்ந்த சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ரைட். சோ இருபுறம் குளோயம் சூழ்ந்த சைனோ ஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சோ மையத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைலமானது மையத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா வெளிப்பக்கம் யார் இருப்பாங்க குளோயம். ஓகேவா? இங்கேயும் குளோயம், இங்கேயும் குளோயம், மையத்துல யாரு சைலம். ஓகேவா? சோ இருபுறம் குளோயம் சூழ்ந்த சைனோ ஸ்டீல் அப்படின்னா இது வந்து குளோயம், இது வந்து சைலம் அப்படி சொல்றாங்க. அப்ப சைலமானது மையத்துல இருக்கும். சைலத்துக்கு வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் யார் இருப்பாங்க அப்படின்னா குளோயம் இருப்பாங்க. அப்ப இது இருபுறம் குளோயம் சூழ்ந்த சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்லலாம் அப்படின்னா மார்ஷீலியா. இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் மார்ஷீலியா அப்படின்னு சொல்றோம். குளோயம் சூழ் சைனோ ஸ்டீல் அப்படின்றது ரெண்டு பக்கமும் குளோயம் இருக்கும், மையத்துல வந்து சைலம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து மார்ஷீலியா அப்படின்னு சொல்றோம். அதாவது சைனோ ஸ்டீலோட ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம்னா வெளிப்புறம் குளோயம் சூழ் சைனோ ஸ்டீல். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இருபக்க அல்லது இருபுறம் குளோயம் சூழ்ந்த சைனோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொலினோ ஸ்டீல். மூணாவது டைப் என்ன சொல்றோம் அப்படின்னா சொலினோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த சொலினோ ஸ்டீல் அப்படின்றது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது இலை இழுவைகளை பொறுத்து ஓகேவா? சோ இலை இழுவை சொலினோ ஸ்டீல் அப்படின்றது அதாவது இந்த வகை ஸ்டீல் ஆனது இலை இழுவைகளின் தோற்றத்தினை பொறுத்து இலை இழுவைகளின் தோற்றத்தினை பொறுத்து ஒன்று அல்லது பல இடங்களில் இடைவெளியுடன் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இடைவெளியுடன் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இலை இழுவை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கவனி. சோ இந்த இலை இழுவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லணும்னா சோ இது வந்து மைய வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்றோம். வாஸ்குலர் கற்றை. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா இலை இடைவெளி. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலை இழுவை அப்படின்னு சொல்றோம். இலை இழுவை.
அப்ப இலை இழுவை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இலை இழுவை அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. அதாவது அந்த என்ன சொல்றோம், மைய வாஸ்குலர் கற்றைகளுடைய அதாவது கடத்து திசுக்களான சைல குழாய்கள், அந்த கடத்து திசுக்களான சைல குழாய்களானது மைய அதாவது தண்டிலிருந்து இலையோட காம்பு பகுதி வரைக்கும் நீட்சி அடைந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலை இழுவை அப்படின்னு சொல்றோம். அதாவது மைய வாஸ்குலர் கற்றைகள்ல இருந்து அதாவது கடத்தக்கூடிய திசுக்களான அந்த சைல குழாய்களானது கற்றைகளாக அல்லது இலைகளாக எங்க இருந்து எங்க வரைக்கும் நீச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தண்டு பகுதியிலிருந்து இலை காம்பு பகுதி வரைக்கும் நீச்சி அடைந்திருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலை இழுவைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். சோ அந்த இலை இழுவைகளை பொறுத்து இந்த சொலினோஸ்டீல் ஆனது இலை இழுவைகளை பொறுத்து அதை மேலும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சொலினோஸ்டீல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இப்போ இது வந்து சைலம். சோ இந்த சைலத்தை சூழ்ந்து யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் வந்து இருப்பாங்க. சோ இது வந்து யாரு, புளோயம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சைலம், இது வந்து புளோயம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த சொலினோஸ்டீல மேலும் வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல், வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் அப்படின்னா இதுலயே வந்துட்டு சைலம் வந்து அதாவது மையத்துல வந்து யார் இருப்பாங்க, மையத்துல வந்து பித் இருக்கும். சைலத்துக்கு வெளிப்பக்கமா யார் இருப்பாங்க அப்படின்னா சைலமானது புளோயத்தால் சூழ்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல் அப்படின்றது மையத்துல பித்து இருக்கும், சைலத்தை சூழ்ந்து யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்லலாம் அப்படின்னா அடியாண்டம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டா யார் சொல்லலாம், அடியாண்டம். சொலினோஸ்டீல் அப்படின்றது மையத்துல பித்து இருக்கும், பித்து காணப்படும், சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் அப்படின்னா ஆஸ்முண்டா. ஓகேவா? அப்படின்னு சொல்றோம் ஆஸ்முண்டா. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இருபக்க புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல், இருபக்கம் புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இருபக்கமும் புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்னா இங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, மையத்துல வந்து என்ன இருக்கும், பித்து இருக்கும், மையத்துல பித்து இருக்கும். சோ பித்தை சூழ்ந்து சைலம் வந்து மையத்துல இருக்கும், சைலத்தோட 2 பக்கமும் யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் இருப்பாங்க. சோ அதான் இருபுறம் அதாவது இருபக்க புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா யார சொல்லலாம் அப்படின்னா அடியாண்டம், பெடேட்டம். அடியாண்டம், பெடேட்டம் அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சோ சொலினோஸ்டீல்ல வந்து பார்த்தோம்னா 2 வகையா இருக்கு. ஒன்னு வெளிப்புற புளோயம் சூழ் சொலினோஸ்டீல், இன்னொன்னு வந்து இருபக்க புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 4வதா வந்து பார்க்கிறது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டிக்டியோஸ்டீல். டிக்டியோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டிக்டியோஸ்டீல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மையத்துல அதாவது வாஸ்குலர் கற்றைகளானது இந்த வகை ஸ்டீல் ஆனது பல வாஸ்குலர் தொகுப்புகளாக பிரித்து காணப்படும் சொல்றாங்க. பல வாஸ்குலர் தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு வாஸ்குலர் தொகுப்பும் ஒவ்வொரு வாஸ்குலர்
தொகுப்பும் என்ன சொல்றோம் அப்படின்னா மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். மெரிஸ்டீல் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த வகையான ஸ்டீல் ஆனது பல வாஸ்குலர் தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும் சொல்றோம். ஒவ்வொரு வாஸ்குலர் தொகுப்பும் மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி. சோ இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து மையத்துல வந்து சைலம் இருப்பாங்க, இங்க வந்து புளோயம் இருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து சைலம், இது வந்து புளோயம். சோ ஒவ்வொரு வாஸ்குலர் தொகுப்பும் வந்து தனித்தனியா பிரிச்சு காணப்படும். சோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் பேரு மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து அடியாண்டம், பெடேட்டம், கேப்லஸ், கேப்பிலஸ், வெனிரிஸ். சோ அடியாண்டம், கேப்லஸ், வெனிரிஸ் அப்படின்றது இந்த டிக்டிவ் ஸ்டீலுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா யூ ஸ்டீல். அஞ்சாவது வந்து என்னது, யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த யூ ஸ்டீல் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பல ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது ஒருங்கமைந்த, அப்ப ஒருங்கமைந்த அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்துல அமைந்து இருந்தா அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க பாரு, இது வந்து ஒரே ஆரம். சோ இங்க வந்து பார்த்தோம்னா சைலம், இது வந்து புளோயம். அப்ப புளோயம் வந்து எப்பயுமே எங்க இருக்கணும், வெளிப்பக்கமா இருக்கணும். சைலம் எப்பயுமே எங்க இருக்குன்னா உள்பக்கமா இருக்கணும். ஓகேவா? சோ அதாவது சைலம் உள்பக்கமாவும் புளோயம் வெளிப்பக்கமாவும் ஒரே ஆரத்துல அமைந்து காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க இடையில வந்து கேமியம் இருந்தா அது வந்து திறந்த வாஸ்குலர் கற்றைகள் சொல்றோம். கேமியம் இல்ல அப்படின்னா அது வந்து மூடிய வாஸ்குலர் கற்றைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த யூ ஸ்டீல் அப்படின்றது பல ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா காணப்பட்டா, பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க மையத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பித்து வந்து இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல யாரு, பித்து. இந்த பித்தை சூழ்ந்து வாஸ்குலர் கற்றைகளானது ஒரு வளையமா இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து யார் இருக்கணும், கேம்பியம். இங்க வந்து யாரு, சைலம். இது கேம்பியம், இது வந்து சைலம், இது வந்து புளோயம். அப்ப புளோயம் வெளிப்பக்கமா இருந்து சைலம் உள்பக்கமா இருக்கணும். கேம்பியம், அது கேம்பியம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். சோ கேம்பியம் இருந்தா அது வந்து திறந்த வாஸ்குலர் கற்றைன்னு சொல்றோம். கேம்பியம் இல்ல அப்படின்னா அது மூடிய வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்றோம். அப்ப யூ ஸ்டீல் அப்படின்றது பல ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா காணப்பட்ட அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா இருவித்திலை தாவர தண்டு, இருவித்திலை தாவர தண்டு. சோ இருவித்திலை தாவர தண்டுல இந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் வந்து பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடாக்டோ ஸ்டீல். அடாக்டோ ஸ்டீல். இந்த அடாக்டோ ஸ்டீல் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டீல் ஆனது பிளவுற்று, அதாவது ஸ்டீல் வாஸ்குலர் கற்றைகளானது பிளவுற்று அடிப்படை திசு தொகுப்புல என்ன பண்ணும் அப்படின்னா சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அடிப்படை திசு தொகுப்புல வந்து சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றைகள். சோ இந்த வாஸ்குலர் கற்றைகளானது அடிப்படை திசு தொகுப்புல வந்து சிதறி காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது வாஸ்குலர் கற்றைகளானது அடிப்படை திசு தொகுப்புல வந்து சிதறி காணப்பட்டா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடாக்டோ ஸ்டீல் அப்படின்னு. எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா ஒரு வித்திலை தாவர தண்டு.
ஒரு வித்திலை தாவர தண்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது அடாக்டோஸ்டீல் வந்து யூஸ்டீல் வந்து இருவித்திலை தாவர தண்டுன்னா அடாக்டோஸ்டீல் வந்து ஒரு வித்திலை தாவர தண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆறாவது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சரி ஏழாவது வந்து பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். பாலிசைக்ளிக் ஸ்டீல். சோ இந்த பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா வாஸ்குலர் திசுக்களானது இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட வளையங்களாக காணப்படும் அப்படின்னு சொல்றோம். இரண்டுக்கும் மேற்பட்ட வளையங்களாக காணப்படும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து டெரிடியம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து யாரு? டெரிடியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஸ்டீலுடைய வகைகள் வந்து பார்த்தோம். சோ ஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மைய வாஸ்குலர் திசுக்களானது சைலம், புளோயம், பெரிசைக்கிள், மெடுலரி கதிர்கள், பித் இதெல்லாம் உள்ளடக்கினது தான் வந்து மைய வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டீல் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு புரோட்டோஸ்டீல், இன்னொன்னு வந்து சைக்னோஸ்டீல். புரோட்டோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்பட்டா அதுக்கு புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அந்த புரோட்டோஸ்டீலை வந்து மேலும் பல வகையா பிரிக்கிறாங்க. அதாவது ஆப்ளோஸ்டீல். ஆப்ளோஸ்டீல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து செலாஜினெல்லா. அடுத்து வந்து ஆக்னோஸ்டீல். ஆக்னோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது நட்சத்திர வடிவ சைலமானது புளோயத்தால் சூழ்ந்து காணப்பட்டா அதுக்கு பேர் ஆக்டினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்றோம் அப்படின்னா அதாவது லைக்கோபோடியம் செர்ரேட்டம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிளக்டோஸ்டீல். சைலமும் புளோயமும் தட்டுக்கள் போன்று மாறி மாறி காணப்பட்டா அவங்களுக்கு பேரு ஆப்ளோஸ்டீல், இது பிளக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து லைக்கோபோடியம் கிளாவேட்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கலப்பு புரோட்டோஸ்டீல். கலப்பு புரோட்டோஸ்டீல் அப்படின்றது அதாவது சைலமானது புளோயத்துல வந்து சிதறி காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து லைக்கோபோடியம் செர்னோவம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து சைக்னோஸ்டீல் பார்த்தோம். ஸோ சைக்னோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சைலத்தை சூழ்ந்து புளோயம் காணப்படும். ஆனா மையத்துல வந்து யார் இருப்பாங்கன்னா பித் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அந்த சைக்னோஸ்டீல்ல வந்து கிட்டத்தட்ட 7 வகையா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது வெளிப்புற புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல். அடுத்து இருபக்க புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். வெளிப்புற புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது மையத்துல வந்து சைலத்தை வந்து புளோயம் சூழ்ந்து காணப்படும், மையத்துல பித்து இருக்குன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து அடியாண்டம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இருபக்க புளோயம் சூழ் சைக்னோஸ்டீல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் புளோயம் இருப்பாங்க, மையத்துல சைலம் இருக்கும், பித்தும் இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்றோம் அப்படின்னா மார்சீலியா. அடுத்து சொலினோஸ்டீல் பார்த்தோம். சொலினோஸ்டீல் வந்து அதுவும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அதாவது சொலினோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது வெளிப்புற புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல், இருபக்க புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல். வெளிப்புற புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது மையத்துல பித்து இருக்கும், புளோயம் வந்து வெளிப்பக்கமா இருக்கும், சைலம் வந்து உள்பக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ அவங்களுக்கு வந்து அதாவது வெளிப்புற புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீலுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்றோம் அப்படின்னா அதாவது இருபக்கமும் புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல். அப்ப மையத்துல பித்து இருப்பாங்க, பித்துக்கு அடுத்து வந்து சைலம் இருப்பாங்க. அந்த சைலத்தை ரெண்டு பக்கமும் சூழ்ந்து யார் இருப்பாங்க அப்படின்னா புளோயம் இருப்பாங்க. சோ அவங்க வந்து இருபக்கமும் புளோயம் சூழ்ந்த சொலினோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்லணும் அப்படின்னா வந்து டிக்டியோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். டிக்டியோஸ்டீல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பல வாஸ்குலர் திசுக்களானது அதாவது சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அந்த சிதறி காணப்படக்கூடிய ஒவ்வொரு வாஸ்குலர் தொகுப்புக்கும் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். சோ அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கேப்லரிஸ் வெலுரிடிஸ் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து டிக்டியோஸ்டீலுக்கு அடுத்து யாரை பார்த்தோம் அப்படின்னா யூஸ்டீல் பார்த்தோம். யூஸ்டீல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது மைய வாஸ்குலர் தொகுப்புகளானது பித்தை சூழ்ந்து ஒரு வளையமா காணப்பட்ட அதுக்கு பேர் யூஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து இருவித்திலை தாவர தண்டு அப்படின்னு சொல்றோம்.
அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா யூ ஸ்டீலுக்கு அடுத்து வந்து அடாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். அடாக்டோ ஸ்டீல் அப்படின்றது வாஸ்குலர் கற்றைகளானது அடிப்படை திசு தொகுப்புல வந்து சிதறி காணப்படும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து ஒரு வித்திலை தாவர தண்டு அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா வந்து பாலிசைக்ளிக் ஸ்டீல் பார்த்தோம். வாஸ்குலர் திசுக்களில் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட வளையங்களா வந்து சிதறி காணப்படும் சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து இரிடியம் அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்ஸ்.